நீர் வாரும் பக்தர்கள் களைத்து சோர்கின்றார், களைத்து சோர்கின்றார். நீர் வாரும் கர்த்தாவே, நல்லாவி மணவாட்டியும் நீர் வாரும் என்கிறார், 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 என்கிறார். கன்னியாகுமரி பேராயம் மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். உலகம் முழுவதும் இருந்து இனிய தமிழ் தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் திரிய கடவுளுடைய நாமத்தினாலே மறுபடியுமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதிலும் மகிழ்ச்சியுமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தாண்டி வந்த ஒரு வார காலம் முழுவதையும் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். கடினமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர்களை வழிநடத்தி வந்த விதங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உலகம் முழுவதிலும் இருந்து இந்த தமிழ் தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற அடியார்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையின் மூலமாய் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி, பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் மூலமாய் தைரியமும் ஒரு புதிய வாழ்வும் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடப்போகின்ற பாட்களும் கேட்க இருக்கிற உம்முடைய சத்தியங்களும் எங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அமைந்திருக்கவும், எங்கள் வாழ்விலே ஒரு புதிய எழுச்சியை உருவாக்குகின்றதாய் அமைந்திருக்கவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்திருக்கின்ற இடத்துல ஞான பாடல் புஸ்தகத்தில் 422வது பாடலை நாம் பாடுவோம். மெய் தேவனை துதி என்கிற 422வது ஞான பாடல். மெய்தேவனை துதிப்பேர், நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னையே நேசித்தார். உன் பாவத்துக்காக இயேசு மரித்தார், நீ ஜீவனை பெற ஆருயிர் தந்தார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். சம்பூரண மீட்பை சம்பாதித்தனர், தம் வாக்கை அன்பர் கருள்வேன் என்றனர். எப்பாவியானாலும் விசுவாசம் வைத்தால், அந்நேரமே மன்னிப்புண்டாம் இயேசுவால். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ
இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம். பிதாவின் சமூகம் கண்டடையலாம். அதிசயமான அன்பின் பெருக்கே, இயேசுவினாலே வரும் மகிழ்ச்சியே. அந்நாளில் இயேசுவை நான் பார்க்கும் போது உண்டாகும் மகிழ்ச்சிக்கு வரம்புண்டோ? போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம். பிதாவின் சமூகம் கண்டடையலாம். நாம் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே திருமுறை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99வது சங்கீதத்தை நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்திலே இணைந்து படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேள்விகளின் மத்தியில் இருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மரண உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரிய நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, ஓய்வு நாளின் காலை பொழுதிலே தெய்வ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மை நோக்கி கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டுடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வு எவ்விதமாய் அமைந்திருந்தது, நம்முடைய சிந்தனைகள் எவ்விதமாய் அமைந்திருந்தது, அதிலே காணப்பட்ட குறைகள் என்ன என்பதை தீவிரமாய் ஆய்வு செய்து அதை ஆண்டுடைய சமூகத்திலே சமர்ப்பணம் செய்வதற்கு நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நம்முடைய வாழ்விலே தினசரி நாம் செய்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய உள்ளங்களிலே தோன்றிக் கொண்டிருக்கிற யோசனைகள், இவைகளெல்லாம் உற்று நோக்குகின்ற போது நாம் எவ்வளவாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவாய் ஆண்டவருக்கு தூரமாய் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் செய்கிறது பாவம் என்பது நமக்கே தெரியாத அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் பாவத்தினால் நிறைந்து போயிற்று. ஏன் இவ்விதமாய் எனக்கு நேரிடுகிறது? நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் என்னுடைய இருதயம், என்னுடைய ஐம்புலன்கள் என்னை பாவத்துக்கு நேராய் இழுத்துச் செல்கிறது. காரணம் தெரியாதபடி திகைக்கின்றோம். என்ன காரணம்? ஆதாம் செய்த பாவத்தினாலே அவருடைய பின் சந்ததியாருக்கு தலைமுறை தலைமுறையாய்
அந்த பாவ உணர்வுகள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவருக்கு விரோதமாய், நம்முடைய சக மனிதர்களுக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு குறைகளையும் பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நாம் செய்த பாவங்களுக்காய் தந்தையாகிய கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்து ஒரு பலியாடாக அவரை தத்தம் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் வாழ்க்கை வரலாற்றிலே அவருடைய பாவங்களை போக்கும்படியாய் எவ்விதமாய் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியானது தெரிவு செய்யப்பட்டு பாவங்களை சுமந்த ஆடாய் பலியிடப்பட்டதோ, அவ்விதமாகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டார். அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்து ஓடுகின்ற இரத்தமானது நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வல்லதாய் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி, கொரோனா வைரஸ்னால ஏற்பட்டிருக்கிற பய உணர்வு, மரண பயம் ஏன் வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக நாம் சொல்லலாம், என்னுடைய பாவம், இந்த உலகத்தின் பாவம் இவ்விதமான கொடூரமான நிலைக்கு மனித சமுதாயத்தை கொண்டு சென்றிருக்கிறது. ஆம், நம்முடைய பாவங்கள் நமக்கு தீமையை கொண்டு வருகின்ற ஊடகங்களாய் அமைந்து போயிற்று. நம்முடைய உள்ளங்களை திறந்து வைத்துக் கொள்வோம். ஒருவேளை மனிதர் நம்முடைய உள்ளங்களை பார்க்க இயலாது. ஆண்டவருடைய கண்கள் கூர்மையானவை. அவருடைய கண்கள் நம்முடைய அகத்தை, உள்ளத்தை நோக்கி பார்க்கிறது. நம்முடைய உள்ளங்களில் அடக்கி வைத்திருக்கிற மோசமான பாவ சிந்தனைகள், கபடான சிந்தனைகள், மோசமான யோசனைகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக பாரத்தோடு இறக்கி வைப்போம். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். என்னுடைய நுகம் மிருதுவாய் இருக்கிறது, உங்களுடைய பாரங்களை என்னிடத்திலே வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் கரம் நீட்டி நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். பாவ தன்மைகளை உணர்ந்தவர்களாய், பாவத்தின் பாரத்தை சுமந்தவர்களாய், என் ஆண்டவரே, என் இயேசுவே, நான் உண்மையாகவே பாவிதான், என்னை என்றும் நீ நடத்திட வேண்டுமே என்று பாடல் மூலமாய் அறிக்கை செய்வோம். என் இயேசுவே, நான் பாவிதான், என்னை என்றும் நடத்திடுமே. என் இயேசுவே, நான் பாவிதான், பொல்லாத உலகத்தின் பாவினானும் போராடி வாழ்வதை பார்த்திடுமே. பொல்லாத உலகத்தில் பாவினானும் போராடி வாழ்வதை பார்த்திடுமே. கல்வாரி சிலுவையின் நாயகனே, கரம் பிடித்து என்னை நடத்திடுமே. கல்வாரி சிலுவையின் நாயகனே, கரம் பிடித்து என்னை நடத்திடுமே. பல நேரங்களிலே ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்தும் அவருடைய அன்பை விட்டு அடம்பிடித்து போய் தூரமாய் தூரமாய் விலகி சென்றிருக்கின்றோம். ஆண்டவரை எப்போதாவது உம் பிள்ளையாய் எங்களை மாற்றிடுமே என்று மறுபடியும் அவரிடத்தில் வேண்டுவோம். அன்பான தேவனின் அன்பை விட்டு அடம்பிடித்து நான் விலகிச் சென்றேன். அன்பான தேவனின் அன்பை விட்டு அடம்பிடித்து நான் விலகிச் சென்றேன். இன்ப வாழ்வு நல்கும் என் நேசரே, இப்போதும் பிள்ளையாய் மாற்றிடுமே.
நல்கும் என் நேசரே, இப்போதும் பிள்ளையாய் மாற்றிடுமே. என் இயேசுவே, நான் பாவிதான், என்னை என்றும் நடத்திடுமே. என் இயேசுவே, நான் பாவிதான். பாசமுள்ள ஆண்டவரிடத்தில் மனக்குறைவுகளை எல்லாம் சொல்லி, ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன், அடம்பிடித்து விலகிச் சென்றிருக்கிறேன், இப்போது உம்முடைய பிள்ளையாய் மாற்றிடுமே என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாசத்தோடு கேட்டிருக்கின்ற ஒவ்வொருடைய தவறுகளையும் பாவங்களையும் ஆண்டவர் மிகுந்த இரக்கத்தோடு மன்னித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய வாழ்வு எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தினம்தோறும் நம்மை சுற்றிலும் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதையும் மடிந்து கொண்டிருப்பதையும் செய்திகள் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்முடைய ஜீவனை அருமையாய் தந்திருக்கிறமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மக்களை காப்பாற்றும்படி அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான நடைமுறைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மக்களுடைய வறுமைகளை போக்கும்படி பல தன்னார்வ தொண்டுகள், பல தனிநபர்கள், பல செல்வந்தர்கள், பல இயக்கங்கள் மக்களுக்கான தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த தேசத்திலே பல ஆயிரக்கணக்கான மொழி பேசுகின்ற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்கிடையிலே ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல உறவுகள், ஒரு தேசம் என்கிற ஒரு சிந்தனை, நாமெல்லாம் ஒரு தேசத்துடைய மக்கள் என்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இனிமையான அனுபவம். வேற்றுமையில் ஒற்றுமையை நாம் கண்டிருக்கிறோம். இந்த பெரும் செயலுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்காக அனுப்பி தந்த அநேக மிஷனரிமார்களுக்காய், அவருடைய தியாகங்களுக்காய், அவர் விட்டு சென்றிருக்கிற நல்ல மாதிரிகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை எடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற பிள்ளைகள், நமக்கு தந்திருக்கிற முதியவர்கள், சின்ன குழந்தைகள் அனைவருக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வு தரவிருக்கிற நிச்சயமாய் இந்த கடுமையான கொரோனா வைரஸ்னாலே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் அதிசீக்கிரமாய் மாறிப்போகும் என்ற ஒரு விசுவாசம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறது. அந்த மாற்றத்திற்காய் அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய போகிறார் என்ற உறுதியோடு ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரங்களை எடுப்போம். நம்முடைய நன்றி பலிகளை எல்லாம் ஒன்றிணைத்துக் கொள்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து நன்றி ஜெபத்தை எடுப்போம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்து தந்திருக்கிற ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை அடங்கிய திருவாக்கியங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை அடங்கிய திருவாக்கியங்கள். மனுப்புத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவளை எச்சரிப்பாயாக.
நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால், அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தாலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால், அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்பதே. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வாழ்வு தரும் வள்ளலாக இருக்கின்ற எங்கள் பரம்பொருளே, இப்பொழுதும் உம்முடைய அடியவர்களாக நாங்கள் ஒரு கணம் இணைந்த சூழல் மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஒருவேளை தகவல் தொடர் சாதனங்கள் வாயிலாக நாங்கள் இணைக்கப்பட்டு உம்மை நோக்கி பார்த்தாலும், எங்கள் வாழ்வுக்கு வேண்டிய வேண்டலை கேட்கின்ற பொழுதும் அது நல்பலனாக அமையக்கூடிய வாய்ப்பை நல்குவீராக. நல்ல கடவுளே, எங்கும் பயமும் திகிலும் நிறைந்த சூழல் மத்தியிலே இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்தீர். இந்த தொழுகையோடு தொடர்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை நீ தந்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நீர் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நிலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதோடு வேளையிலும் திருச்சபைக்காக நாங்கள் வேண்ட செய்கிறோம். உலகளவிலும் எங்கள் திருச்சபையும் இந்நாட்களிலே கொரோனா வைரஸினுடைய பாதிப்பினாலே அடைபட்டு கிடக்கிறது எல்லாம் நீர் அறிவீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இறங்கி திருச்சபை அனைவத்தும் வெகு சீக்கிரத்திலே திறக்கப்படத்தக்கதாக துணை செய்வீராக. ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை பெற்று தொடர்ச்சியாக திருச்சபைகள் முன்னேற்றமான பயணத்தை மேற்கொள்ளத்தக்கதாகும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நல்ல தந்தையாம் கடவுளை, எங்கள் திருச்சபைக்காக வேண்டு செய்கிறோம். எங்கள் திருச்சபையும் ஆசீர்வதிப்பீராக. தடைபட்டு கிடக்கின்ற எல்லா விதமான பணிகளும் மாற்றப்பட்டு வெகு சீக்கிரத்திலே தடங்கள் நல்ல வலிமை பெற்று உமக்கு மகிமையாக முன்னேற்றமான பாதைகளை காணத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்வீராக. திருச்சபையின் செயல்பாடுகள் அனைத்தும் ஆண்டவருக்கு வந்ததாக அமையட்டும். போதகர்கள் நிர்வாக குழுமத்தில் இந்த சுத்த கிருபை கூட இருப்பதாக. எல்லா திருச்சபை அங்கங்களையும் நீர் ஆசிர்வதியும். ஆண்டவருடைய கிருபையினாலே இளங்கி பிரகாசித்து நல் மேன்மைகளை காணத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். எங்கள் திருச்சபையில் எல்லா சங்கங்களையும் வரிய நாட்கள் ஆஸ்வதிப்பீராக. புத்தெழுச்சி பெற்று புதிய பொலிவோடு என்னும் ஆண்டவருக்கு மகிமையாக செயல்படுகின்ற பாக்கியத்தை மீந்தளிக்க வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். எங்கள் திருச்சபையின் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக வருகின்ற வாரத்திலும், அதாவது இந்த வாரத்திலும் பிறந்த நாளை சந்திக்க இருக்கின்ற அடியவர்களுக்காக வேண்டு செய்கிறோம். புதிய பொலிவோடும் ஆசீர்வாதத்தோடும் வருகின்ற காலங்கள் அமையத்தக்கதாக துணை செய்வீராக. புதிய வயதிலும் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். திருமண நாளை சந்திக்கின்ற அடியவர்களோடு குறைந்த செயலாற்றும் கடந்த கால நிலைகளை சுருதிக்கு பார்த்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து முன்னேறி செல்கின்ற வாய்ப்பை எந்தளிப்பீராக. ஆண்டவரை அவர்கள் சந்திக்கின்ற நாட்கள் வாயிலாக புதிய உறுதிப்பாட்டை கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாக குடும்பங்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்ற வாய்ப்பையும் நல்க வேண்டும் என நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். விசேஷமாக எங்கள் திருச்சபைக்காகவும் பல்வேறு பணிகளுக்காகவும் பயந்தளிக்கின்ற திருச்சபையினுடைய பகிர்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நாம மகிமைக்காக கொடுக்கின்ற காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலம் நல்பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். இதே போல மற்ற திருச்சபைகள் மத்தியிலும் செயல்படுகின்ற செயல்பாடுகள் ஆண்டவருக்கு வந்ததாக அமைகின்ற வாய்ப்பையும் நல்க வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். சமூகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்காக வேண்டு செய்கிறோம்.
இன்றைய சமூகமாக பயமும் தீயினாலே தடமாறிக்கொண்டிருக்கிற நீர் அறிவீர். இந்த கொரோனா வைரஸானது கட்டுப்படத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்யும். ஆண்டவர் இதனுடைய ஆதாரம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறியாமல் இருந்தாலும் இதை ஒரு எச்சரிப்பின் துணையாக நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை திருப்பமையாக்கின்ற வாய்ப்பையும் நல்க வேண்டும் என நாங்கள் வேண்ட செய்கிறோம். வெகு சீக்கிரத்திலே கொரோனா வைரஸை கட்டுக்குள்ளாக வரத்தக்கதாக துணை செய்ய வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். இதர நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களும் அதிலிருந்து விடுபட்டு வாழத்தக்கதாக துணை செய்யும். சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. என்னென்ன தேவையுண்டு என்பதை எல்லாம் அறிந்த தேவன்தாமே அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் ஈந்தளிக்க வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் முன்னேற்றமான பணிகளை நீர் ஆசிர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்விலும் நல்லவற்றை ஈந்தளையும் வெகு சக்கரத்தில் கல்விக்கூடங்கள் திறப்பதற்கிற வாய்ப்பையும் நல்க வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நல்ல காரியங்கள் பல தடைபட்டிருக்கிறது என்றாலும் அந்த நல்ல காரியங்கள் வெகு சீக்கிரம் நடந்திடத்தக்கதாகும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா குடும்பங்களும் ஆண்டோடைய தன்மையை நினைகொண்டு முன்னேறி செல்கின்ற பாக்கியத்தையும் ஆண்டவர் நல்குவீராக. எங்களுடைய பேராயத்தின் மத்தியிலும் நம்முடைய சுத்த கிருபை தங்கியிருக்கத்தக்கதாக துணை செய்யும். ஆண்டவருடைய அருளும் ஆசியினாலும் நிறைவேற்று நல்ல முன்னேற்றத்தை காணத்தக்கதாக துணை செய்வீராக. அனைத்து திருச்சபையுடைய பணிகளும் தொடர்ந்து பேராயத்தின் கீழாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஆண்டவருடைய சுத்தத்தின் அடிப்படையிலே நல்லவற்றை வெளிக்காட்டத்தக்கதாக துணை செய்ய வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். பேராயர், பேராயத்தின் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு குழந்தை செயலாற்றும் ஆண்டவருடைய சிந்தையை முன்னிலைப்படுத்தப்படத்தக்கதாகும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அதே போல ஆண்டவரை இந்த வேளையிலும் எங்களுடைய மாவட்டத்திற்காகவும் எங்களுடைய மாநிலத்துக்காகவும் நாட்டிற்காக நாங்கள் வேண்ட செய்கிறோம். எல்லா நிலையிலும் தடுமாறிக்கொண்டிருக்க நீர் அறிவீர். இந்த தடுமாற்றம் மாற்றப்படத்தக்கதாக துணை செய்யும். தடுமாறிக்கொண்டிருக்கின்ற மக்கள் நல்லதொரு நிலையை காணத்தக்கதாக துணை செய்வீராக. தொழில் முன்னேற்றம் இல்லாமல் தடுமாறுகின்ற மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணத்தக்கதாக துணை செய்ய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். வேலை வாய்ப்பை பெற்று முன்னேறி செல்கின்ற வாய்ப்பையும் நல்குவீராக. எங்கள் தேசத்திலும் நல்ல எழுப்புதலை தாரும். மிகப்பெரிய எழுப்புதலைக்கு அனைத்து நிலையும் தர வேண்டும் என நாங்கள் வேண்ட செய்கின்றோம். ஆட்சியாளர்களுக்காக வேண்ட செய்கிறோம். ஆண்டவருடைய ஞானம் சிந்தனையோடு ஆட்சி புரியத்தக்கதாக துணை செய்யும். உலகம் எதிர்கொள்கின்ற தீவிரவாதங்கள், இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள் இவளது விடுபட்டு வாழத்தக்கதாகவும் துணை செய்வீராக. எங்கும் திவ்ய பிரசன்னம் அதிகமாக தங்கியிருக்க வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். நல்ல தகப்பனே, ஒன்றிணைந்த சூழல் மத்தியிலே ஒரு சிலவற்றை மட்டும் நாங்கள் வேண்டினோம். எங்களுக்கு வாழ்வு வழங்கின்ற நல்ல கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டு நல்பலனை ஈந்தளிக்க முடியாய் இறைமேந்தனாக இயேசு கிறிஸ்துவிலே வேண்ட சேர நல்ல பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசமான ஒரு சூழல் சீக்கிரமாக மாறும்படியாக நாம் தொடர்ந்து ஊக்கத்தோடையே ஜெபிக்க கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். எவ்விதத்திலும் சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து ஜெபித்து இந்த பயங்கரத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு நம்முடைய உள்ளங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொள்ள உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லாமையிலேயும் ஒன்றும் இல்லாத வறுமையிலும் இருந்து தாராளமாய் ஆலய பணிகளுக்கென்றும் நற்காரியங்களுக்கென்றும் தாராளமாக நீங்கள் கொடுத்து வருகின்றீர்கள். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து திரையிலே காண்கின்ற வங்கி எண்ணை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை என்றால் நேரடியாக வென்றால் ஆலய அலுவலகத்திலே உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கலாம். இல்லை என்றால் போதரிடத்திலேயோ திருச்சபை மூப்பரிடத்திலேயோ இல்லை என்றால் வேதாம தாய்மார்களிடத்திலேயோ நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து அனுப்பினால் அது ஆலயத்திலே வந்து சேர்ந்துவிடும். எனவே இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் வித்தியாசமாக இயல்பாக ஆராதனை நடக்கின்ற போது கை காணிக்கைகளை கொடுக்கின்ற அதே எண்ணத்தோடு கை காணிக்கைகளை இல்லத்திலே சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது மிகுந்த ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல காரியம். அப்படி நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற கை காணிக்கைகளை ஆலயத்தின் முன்வாசலின் அருகிலே இருக்கின்ற காணிக்கை பெட்டியிலே நீங்கள் போடுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். இந்த வாரத்திலே பிறந்த நாள்
காண்கின்றவர்கள், திருமண ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற தம்பதியர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பிரவேசிக்க இருக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் மன நிறைவுள்ள ஆரோக்கியமுள்ள வருடமாய் அமைய ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. நாம் இப்போது ஒரு புதிய பாடலை பாட இருக்கிறோம். மகிழ்கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 126வது பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை நாம் பாடின பின்பு இந்த நாளின் ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்கலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் என்கிற 126வது பாடலை முடிந்த மட்டும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை எங்குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேதனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகர் மீட்பருள்வாரே. முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இறையேசுவில் மிக அன்புக்கினியவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம். பறவை இனங்களிலே தனித்துவம் பெற்ற பறவைகளில் ஒன்று பருந்து. இந்த பருந்து தாய்
தன் குஞ்சுகளை பராமரிக்கிற விதம் மிக மிக தனித்துவம் பெற்றது. தன்னுடைய கூட்டுக்குள்ளாக இருக்கிற குஞ்சு ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே அந்த தாய் குஞ்சு ஒவ்வொன்றாக பறப்பதற்கு அதை பயிற்றுவிக்க ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட நாளிலே ஒவ்வொரு குஞ்சாக அது பயிற்றுவிக்க ஆரம்பிப்ப நிலையிலே கூட்டிலிருந்து திடீரென அந்த குஞ்சு பருந்தை தாய் பருந்து தள்ளி விட்டுவிடும். பதறிப்போய் கீழே விழுகின்ற அந்த குஞ்சு பருந்து வேக வேகமாய் தன்னுடைய இறக்கைகளை அடித்து பறக்க முயலும். ஆனால் முதல் தடவையே அதனால் பறக்க இயலாது. அது தாய்க்கும் தெரியும். சற்று தடுமாறி இந்த குஞ்சு பருந்து கீழே விழ இருக்கின்ற அந்த நிலையிலே தாய் பருந்து வேகமாக அதன் கீழே பறந்து வரும். அதன் கீழே பறந்து அந்த குஞ்சை தன்னுடைய இறகுகளில் அது சுமக்கும். தன்னுடைய இறகுகளில் சுமந்து அதனுடைய அறைக்கு எடுத்துச் செல்லும், கூட்டுக்கு எடுத்துச் செல்லும். இன்னொரு நாள் அந்த குஞ்சு பறவையை தன்னுடைய இறகுகள் மேல் ஏற்றுக்கொண்டு மிக வேகமாய் உயரமான இடத்திற்கு பறக்கும், மிக வேகமாய் பறக்கும். இந்த குஞ்சு பருந்து தாயினுடைய சிறகு மேலாக அமர்ந்து கொண்டு அது மனதுக்குள்ளாக நினைத்து கொள்ளும், என் அம்மா என்னை உல்லாசமாக மிக மகிழ்ச்சியாக என்னை எடுத்து செல்லுகிறாள் என்று மகிழ்ச்சி பெற்று கொண்டிருக்கிற சில வினாடிகளுக்குள்ளே அந்த தாய் பருந்து தன்னுடைய இறக்கைக்கு மேலாக இருக்கிற அந்த குஞ்சு பருந்தை வேகமாய் மறைத்து கீழே விட்டுவிடும். சற்றேனும் எதிர்பார்க்காத அந்த குஞ்சு பருந்து கீழே விழுந்து அது வேக வேகமாய் தனது இறகுகளை அடிக்கும். எப்பொழுது அது கீழே விழுந்து விடுகிறது என்பது தாய் பருந்து உணர்கிறதோ அப்பொழுது கீழாக பறந்து மீண்டும் தன்னுடைய இறக்கையிலே சுமக்கும். தன்னுடைய இறக்கையிலே சுமந்து மீண்டும் வேகமாய் மிக உயரமான இடத்திற்கு வேகமாய் செல்லும். பழைய போல மீண்டும் கீழே போட்டுவிடும். இந்த குஞ்சு பருந்து மீதும் சிறகடிக்கும். அது விழுந்து விடுகிற நிலைகளில் மீண்டும் சுமக்கும். இவ்விதமாய் பல நிலைகளிலே அதற்கு பயிற்சி கொடுத்து அந்த தாய் பருந்து தன்னுடைய கூட்டிற்கு மீண்டும் வருகிற போது அந்த குஞ்சு பருந்து தனியாக அது பறந்து தன்னுடைய கூடு வந்து சேருமா. கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். பறக்க தெரிந்த பருந்து தன் குஞ்சை பறக்க செய்வதிலே, பறக்க படித்து கொடுப்பதிலே, வெளிப்படுத்துவதிலே காண்கின்ற தியாகம் கலந்த ஒரு பொறுப்பு, தியாகம் கலந்த ஒரு பொறுப்பு. இன்றைக்கு தியான பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் அருட்பணி, அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்க பெற்றது, மாற்றுருவாக்கவே. The ordained ministry transformed to transform. திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே அரசர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். இந்த அரசர்கள் அருட்பொழிவு செய்யப்படுகின்ற போது இறைவாக்கினர்களாலே அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். எப்பொழுது சாதாரண ஒரு மனிதன் இறைவாக்கினர்களாலே அல்லது தீர்க்கதரிசிகளினாலே அரசராக அருட்பொழிவு செய்யப்படுகிறாரோ அப்பொழுது இந்த சாதாரண மனிதன் மேல் இறை பிரசன்னம் நிரம்பி விடுகிறது. இறை நிலைக்கு இந்த அரசன் உயர்த்தப்பட்டதாக கருதப்பட்டார்கள். அதுபோல ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். எப்பொழுது ஆண்டவரால் அழைக்கப்பெற்று இவர்கள் ஆசாரியர்களால் அருட்பொழிவு செய்யப்பட்டார்களோ அப்பொழுது இறை அறிவு உடையவர்களாக, இறைவனுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் நியமிக்கப்பட்டதாக கருதப்பட்டார்கள். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற தலையங்கம் ஆர்டைன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஆர்டினேஷன் என்கிற இந்த வார்த்தையை நாம் அறிகிறோம். இதை அருட்பொழிவு என்று சொல்லுகிறார்கள், அபிஷேகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆர்டினேஷன் என்கிற வார்த்தை ஆர்டர் என்கிற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல். ஆர்டர் என்கிற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல். இந்த ஆர்டினேஷன் என்பதனுடைய சரியான பொருள் ஒழுங்குபடுத்த பதவி அளித்தல் என்பது. ஒழுங்குபடுத்த பதவி அளித்தல் என்பது.
அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் அல்லது ஆர்டினேஷன் என்பது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு உன்னத பொறுப்பு என்று இதற்கு விளக்கம் சொல்லுகிறோம். இன்னைக்கு நம்முடைய சிந்தனை பகுதியாக தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்டினேஷன் என்கிற வார்த்தை பதம் எந்த அளவில் நமக்கு அது பயனுள்ள வார்த்தையாக இருக்கக்கூடும். பேராயர்களுக்கு கான்சக்ரேஷன் கொடுக்கிறார்கள், போதர்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கிறார்கள். இறை மக்களாகி நமக்கு திருச்சபையில் முழுமை பெறுவதற்காய் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார்கள். அதை திடப்படுத்தல் என்று சொல்லுகிறோம். இந்த திருச்சபையில் சேராத பொதுமக்களுக்கு ஏதாகிலும் உண்டா என்றால் அவர்களுக்கு உண்டு மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். மனம் திரும்புதல் அது ஒப்படைத்தல் அல்லது உண்மையான வாழ்வுக்கினராய் திரும்புதல் போன்ற பண்புகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் தன் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பதவி அளிக்கப்படுவதை, வகைப்படுத்தப்படுவதை, நியமனம் செய்யப்படுவதை, பணியமர்த்தப்படுவதை, உயர்த்தப்படுவதை, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவதை, நம்மில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாம் உணர்ந்து கொள்வதைத்தான் இந்த அருட்பொழிவு என்கிற வார்த்தை நமக்கு புரிய செய்கிறது. போகட்டும், கிறிஸ்துவுக்கு முன்பதாக 597 ஆண்டிலே பாபிலோன் அரசனாகி நேபுகாத்து நேச்சார் எருசலேமில் இருந்து 3000 யூதர்களை பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு போகிறார். அந்த 3000 வாலிபர்களில் ஒருவராக இந்த தீர்க்கதரிசியாகிய எசேக்கியாவும் இருக்கிறார். ஒரு முறை இந்த எசேக்கியேல் கேபார் ஆற்றங்கரை என்ற நிலையிலே இந்த கைதிகளோடு கூட இணைந்தவர் பேசிக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் இந்த எசேக்கியேலை தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார், தம்முடைய திருப்பணி விடைக்கென்று அழைத்தார். இவர் அழைத்து அவரை அபிஷேகம் செய்தார், அவரை அருட்பொழிவு செய்தார். அவரை அருட்பொழிவு செய்து தம்முடைய வாக்கு தத்தத்தை, தம்முடைய வார்த்தைகளை அவருக்கு கொடுத்து அவரை தீர்க்கதரிசி ஆக்கினார். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் என்றால் ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர் என்பது பொருள். காட் இஸ் ஸ்ட்ராங். ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர் என்பது பொருள். மாற்றுருவாக்கத்தின் பணியிலே தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் எத்தகைய பண்புகளை வெளிப்படுத்தினார் என்பதைத்தான் இன்றைய நாள் தியான பகுதியாக உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தியான பகுதியாக வாசிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 33 அதிகாரம் அதன் 7வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். So you mortal, I have made you as a sentinel for the house of Israel. இந்த வார்த்தைகளை நாம் தியானம் செய்வதற்கு முன்பு மாற்றுருவாக்கத்தின் பணியிலே எசேக்கியாவின் பண்பு எத்தகைய விதத்திலே நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது சிந்திக்க விளைவுமாக பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசட்டும். அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே இறை துணை வேண்டி கண்களை மூடி வேண்டுதல் செய்வோமாக. அற்பமானவைகளை கொண்டு அசாத்தியமானவைகளை நடப்பிக்கிறீர்கள் அன்பு மிகுந்த ஆண்டவரே. உம்மை அறிந்து உம் அழைப்பை பெற்று திருமுழுக்கின் வழியாக இரத்தத்தினால் கழுவப்பட்டு திடப்படுத்தின் வழியாக திருச்சபையின் முழுநேர அங்கத்தினால் இணைந்தப்பட்டவர்களாயும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களுமாகி நாங்கள் உம் வார்த்தை கேட்க விளைகிறோம். எங்களையும் மாற்றுருவாக்கம் செய்யும். எங்கள் வழியாய் சமூகம் மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டபடியாய் எங்களையும் பயன்படுத்தும். அதற்கென்று இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உயிரோட்டம் உள்ளவைகளை அமைந்திரளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, சிதறி கிடக்கிற சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உடைய வார்த்தையின் தெளிவினை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து வழியாக வேலை கேட்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு மிகுந்த தெய்வமே, ஆமென். அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஓ யூ சென்டினல், I have made you as a sentinel. நான் உன்னை காவற்காரனாக வைத்தேன். சில ஆங்கில திருமறையிலே இந்த காவற்காரன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வாட்ச்மேன். ஓ சன் ஆஃப் மேன், I have made you as a watchman
to the house of Israel. இன்னும் சில மொழிபெயர்ப்புகளிலே, O son of man, I have made you as a security to the house of Israel. நான் உன்னை செக்யூரிட்டியாக வைத்தேன். நான் வாசித்த இந்த NRSV மொழிபெயர்ப்பு, நியூ ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இந்த மொழிபெயர்ப்பிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை I have made you as a sentinel. அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தியானத்திற்கு நான் உங்களோடு அழைத்துச் செல்வதற்கு சற்று இந்த பகுதிகளை ஆழமாய் சிந்திக்க விளைகிறோம். இதுவே இந்த சிந்தனையால் அமையட்டும். 3 வார்த்தைகள், நான் உன்னை காவற்காரனாய் நியமித்தேன் என்பதற்கு 3 ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை நான் உங்களுக்கு சொன்னேன். 1 செக்யூரிட்டி, 2 வாட்ச்மேன், 3 சென்டினல். இந்த செக்யூரிட்டி, வாட்ச்மேன், சென்டினல், இந்த 3 வார்த்தைகளையும் ஒருவேளை நாம் அறிவும், நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். இதில் முதலாவது வார்த்தையை நான் உங்களோடு மையப்படுத்த விரும்புகிறேன். த செக்யூரிட்டி. செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்றால் யார் என்பதை நாம் அறிவோம். அழகான விளக்கம் ஒன்று இதற்கு சொல்லப்படுகிறது. பாதுகாப்பாளர் அல்லது மெய்காப்பாளர். Who is security? Security, one who makes secure conditions or feelings. இந்த செக்யூரிட்டி என்பவருடைய வேலை என்ன? முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்பவர். முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்கிறவர். அதிகாரி ஒருவர் இருக்கிறார். அந்த அதிகாரி ஒருவருக்கு செக்யூரிட்டி ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த அதிகாரி தன்னுடைய கடமை நிமித்தமாய் சற்று தூரமான இடத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறார். இவர் வாகனத்தில் செல்லுகிறார். இந்த செக்யூரிட்டியுடைய வேலை என்ன? அவர் செல்லுகின்ற வாகனம் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா? அவர் செல்லுகின்ற பயணம், பாதைகள் சரியாக இருக்குமா? அவருக்கு தீமைகள் இல்லாதபடி, பிரச்சனைகள் இல்லாதபடி, வழியிலே எந்த விதமான அவருக்கு கஷ்டங்களும் இல்லாதபடி அந்த பயணம் பாதுகாப்பாக இருக்குமா? whether his life should be secured, அவருக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்பதை கவனிக்கிறவர் தான் இந்த செக்யூரிட்டி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. மனுபுத்திரனே, நான் உன் ஜனத்தின் புத்திரரோட, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசு என்று எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த எசேக்கியேலுடைய பணி ஒரு செக்யூரிட்டி பணியில் நின்று விடுகிற ஒரு பணி அல்ல என்பதை நாம் கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய நிலை என்ன? அவருடைய பயணங்களை பாதுகாக்க வேண்டும். அவருடைய காரியங்களுக்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். எசேக்கியேலை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களோடு பேசு. உன் வேலை என்ன? இந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே போய் நீங்கள் செய்கிறது தவறு, உங்களுடைய பாதைகளை விட்டு மாறிவிடுங்கள் என்று அவளோடு சொல்லிவிடு. அதோடு வேலை முடிந்து விட்டது. As a security, you should secure their conditions. அவர்கள் செல்லுகிற பாதை சரியில்லை என்பதை நீ கவனிக்க வேண்டும். அந்த பாதை சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதை நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதோடு உன் வேலை முடிந்து விட்டது. அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது வல்லக்காக அல்ல எசேக்கியாவை ஆண்டவர் அழைத்தது. எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்தது ஒரு செக்யூரிட்டி வேலை மட்டும் செய்வதற்காக அல்ல, ஒரு செக்யூரிட்டி வேலை செய்வதற்காக மட்டும் அல்ல. மாற்றுருவாக்க பணியிலே எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்திருப்பாரே, ஆனால் ஒரு செக்யூரிட்டியாக மட்டும் நின்று விடுவதற்காக அல்ல. காரணம், அந்த செக்யூரிட்டி பணி என்பது முழுமையானது அல்ல. அந்த செக்யூரிட்டி பணி என்பது முழுமையானது அல்ல. 2வது ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது, த வாட்ச்மேன். இந்த செக்யூரிட்டியுடைய வேலை என்ன? முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை சொல்லுவது, முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனிப்பது. 2வதாய் சொல்லப்படுகின்ற வார்த்தை வாட்ச்மேன். இந்த வாட்ச்மேன் என்பதற்கும் நாம் காவலாள் என்று விளக்கம் சொல்லுகிறோம். இந்த காவல் காப்பவர் என்று நாம் விளக்கம் சொல்வது உண்டு. இந்த காவல் காப்பவருடைய வேலை என்ன? இவர் தன்னுடைய முன்னெச்சரிக்கைகளை செய்கிறவர் அல்ல. A man who appointed to look after his property or himself. ஒரு மனிதனை அவருடைய வாழ்வை கவனிப்பதற்குரிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. இந்த வாட்ச்மேன் என்றால் ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்டிடத்தின் வாட்ச்மேனாக அவர் இருக்கிறார். அந்த கட்டிடத்தின் வாட்ச்மேனாக அவர் இருக்கிற போது திருடர்கள் வருகிறார்கள், இரவிலே கள்ளர்கள் வருகிறார்கள். அந்த கட்டிடத்திற்கு உள்ளாக இருக்கின்ற பொருளை திருடுவதற்கு முயற்சிக்கிறார்கள்.
அந்த பொருட்களை திருடுவதற்கு முயற்சிக்கிற போது இந்த வாட்ச்மேனுடைய வேலை என்ன என்றால், தன்னுடைய உரிமையாளரை பார்த்து திருடர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் திருட போகிறார்கள் என்று செய்தியை சொல்வது ஒன்று. இரண்டாவது என்ன என்றால், முடிந்த மட்டுமே அந்த மனிதர்களாலே அந்த கட்டிடத்திற்கு அழிவு இல்லாமல் காப்பாற்ற வேண்டியது. இதற்காக அவர் முடிந்த அளவு போராடி பார்ப்பார், தன்னுடைய பலத்தை எல்லாம் காண்பித்து பார்ப்பார். இதற்காக எந்த விதத்திலும் எதிராளி வராமல் எதிராளி தன் காரியத்தை திருடிக் கொள்ளாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக தன் காரியங்களை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து ஒரு செக்யூரிட்டியாக, ஒரு பாதுகாவலாக மட்டும் வைத்து விடவில்லை. எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து ஒரு வாட்ச்மேனாக மட்டும் வைத்து விடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் இடத்திலே, நீ போய் அவர்களிடத்தில் சொல். இரண்டாவதாய் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களை எச்சரி. நீ அவர்களை எச்சரி. எப்படி எச்சரிக்க வேண்டும்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எதிராளி வருவதை கண்டு, எதிராளி வந்து விட்டான், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பட்டயம் வந்துவிட்டது, உங்களை வாரிக்கொண்டு போகிறது பட்டயம், ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் என்ன செய்கிறார்? எக்காலத்தை ஊதி எச்சரிக்கிறார். ஆபத்து உங்களுக்கு முன்பதாக வந்துவிட்டது, நீங்கள் என்ன செய்து விடுங்கள்? இப்பொழுது நீங்கள் கவனமாகி விடுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் என்கிற எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறார். as a watchman. அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாட்ச்மேன் பணிக்காகவும் மட்டுமே எசேக்கியேலை ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவர்களை காவலாளியாக நான் உனக்கு நியமித்திருக்கிறேன். பட்டயம் வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நீ முதலாவது செய்தி சொல்ல வேண்டும். இரண்டாவதாய், உங்களுக்குள்ளாய் எதிராளியான் வந்துவிட்டான் என்கிற எச்சரிப்பை சொல்ல வேண்டும். அடையாளமாய் நீ எக்காலம் ஊத வேண்டும். எக்காலம் ஊதும் போது ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்துவிட்டது. இந்த மக்கள் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு எங்களுக்குள் தீமை வந்துவிட்டது என்று இவர்கள் கவனமாய் மாறிவிட்டால், இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டால், அவர்களை குறித்த பள்ளியை நான் உன்னிடத்தில் கேட்க மாட்டேன். ஆனால் நீ எச்சரிக்காமல் இருந்தால் அந்த இரத்த பழியை நான் உன்னிடத்திலே கேட்பேன். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த செக்யூரிட்டி என்கிற வார்த்தையும் அது முழுமையானது அல்ல. ஒரு மாற்றுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு பணிவிடை காலத்தில் இருக்கிற ஒரு முழுமையானது அல்ல, சொல்வதோடு நின்று விடுகிறது அல்ல. இரண்டாவதாய், ஒரு வாட்ச்மேனுடைய வேலையோடு கூட அது நின்று விடுவதில்லை, அது எச்சரிப்பையோடு நின்று முடித்து விடுவதில்லை. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்ன ஒரு ஆழமான வார்த்தை, I have chosen you neither a security nor a watchman, but I have chosen you as a sentinel. நான் ஏதோ ஒரு செய்தி சொல்லுகிற ஒரு செக்யூரிட்டியாக மட்டும் நான் உன்னை அழைக்கவில்லை. ஏதோ ஒரு தீமை வருகிற போது அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாதுகாவலாக மட்டும் நான் உன்னை வைத்துக் கொள்ளவில்லை. நான் உன்னை சென்டினலாக அழைத்திருக்கிறேன். I have chosen you as a sentinel. I have not called you only to proclaim. I have not called you not only to proclaim, but to make the action. I have called you to die for the society. நான் இந்த சமுதாயத்திற்காக உன்னை மரிக்கிறவனாக அழைத்திருக்கிறேன். அப்படியானால் இந்த சென்டினல் என்கிற வார்த்தையினுடைய பொருள்தான் என்ன? இதை அழகாக ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். சென்டினல் என்பவர் உயிர் கொடுத்து உயிர் காக்கும் காவலாளி. செக்யூரிட்டி பாதுகாப்பவர் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்கிறவர். இந்த வாட்ச்மேன் அவர் காவல் காப்பவர் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போவார். ஆனால் இந்த சென்டினல் என்பவர் தன்னை முழுமையாக தந்து தன் உயிரையாகிலும் பலியாக கொடுத்து தான் யாருக்கு பாதுகாவல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேனோ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர். நாட்டு எல்கைகளிலே பொதுவாக இந்த பாதுகாப்பு படையினர் வேலைக்கு நியமனம் செய்திருப்பட்டிருப்பார்கள். நாட்டு எல்கையிலே இவர்கள் பாதுகாவலராக இருக்கிற போது
எதிர்நாட்டு படையினர் உள்ளே வரவிடாமல் பாதுகாத்து கொள்வதே இவர்களது வேலை. அப்படி ஒருவேளை எதிர்நாட்டு படையினர் இந்த பாதுகாப்பாளர்களையும் தாண்டி உள்ளே வர வேண்டுமேயானால் அந்த பாதுகாப்பு படையினருடைய சடலத்தின் மேல் நடந்து தான் இவர்கள் உள்ளே வர முடியும். இந்த பாதுகாப்பு படையினர் உயிரோடு இருந்து எந்த மட்டுமாய் எதிராளியானவன் இந்த நாட்டை வந்து சேரக்கூடாது என்பதற்காய் போராட முடியுமோ, எந்த அளவிற்காக இதற்கான கடினங்களை மேற்கொள்ள முடியுமோ, எந்த அளவிற்கு இதற்கான காரியங்களை சிந்திக்க முடியுமோ எல்லாவற்றையும் செய்வார். கடைசியிலே போராடி 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 இந்த பாதுகாப்பாளர் செத்த பின்புத்தான் எதிராளியானவன் இந்த நாட்டுக்குள் நுழைய முடியும். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு மெய்காப்பாளனை குறித்து, ஒரு நல்ல ஒரு சென்டினலை குறித்து, நல்ல ஒரு உயிர் கொடுத்து உயிர் காக்கும் காவலாளியை குறித்து ஆண்டவராக இயேசு சொன்னார். மார்க்கு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. அங்கே ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு மெய்ப்பனை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அது ஆண்டவராக இயேசு சொன்ன அழகிய ஒரு ஓமை. அந்த ஓமையிலே ஆடுகளை காவல் காக்கிற ஒரு காவலாளி என்ன செய்கிறார்? அவர் ஆடுகளை காப்பதற்காக கொடிய விலங்குகள் வருகிற போது அந்த ஆடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிறார். இங்கே ஒரே குறிக்கோள் தனது சம்பளம் அல்ல. இங்கே ஒரே குறிக்கோள் தான் நீண்ட காலங்கள் வாழ்ந்து இதே பணியிலே அதிகாரிடத்திலும் நல்ல பெயர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. இங்கே ஒரே நோக்கம், தான் பாதுகாக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிற ஆடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக எந்த விதமான கடினங்களையும் சந்திப்பதற்கு தயார், அதற்காக எந்த விதமான பாரங்களையும் சுமப்பதற்கு தயார். தட்ஸ் கால்ட் தி சென்டினல். சென்டினல் என்பவர் உயிர் கொடுத்து உயிர் காக்கும் காவலாளி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இஸ்ரவேல் மக்களுக்கு காவலாளியாக நியமித்தேன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு கைதியாக்கப்பட்டவர். இஸ்ரவேல் நாட்டினுடைய சம்பவ நிகழ்வுகள் நமக்கு ஒருவேளை தெரியும். வேதாகமத்தில் சற்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு சிந்திக்க முடியும். பாபிலோன் மன்னனாக நேபுகாத்நேச்சார் யூத நாட்டை வெற்றி கொண்டு பாபிலோன் பேரரசிலே ஒரு சிறிய பகுதியாக யூதா நாட்டை இணைத்துக் கொள்ளுகிறார். யூதா நாட்டுக்குள்ள தான் எருசலேம் இருக்கிறது. யூதா நாட்டை அவர் தன்னுடைய கைக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிற போது அங்கே பாபிலோன் மன்னனாகிய இந்த நேபுகாத்நேச்சார் சிதேக்கியா என்கிற ஒரு அரசனை இந்த யூதா மாகாணத்திலே அரசனாக நியமிக்கிறார். நாட்கள் கடந்து செல்லுகிறது. இந்த சில தீவிரவாதிகள் என்ன செய்கிறார்கள்? சிதேக்கியாவை தூண்டி விடுகிறார்கள். நீ என்ன செய், இந்த பாபிலோன் மன்னனாகிய இந்த நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாய் போருக்கு போ. நீ போருக்கு போவாயானால், நேபுகாத்நேச்சாரை மேற்கொள்ளுவாயானால் ஒட்டுமொத்த பாபிலோனுக்கு அரசனாகி விடுவாய் என்று சில தீவிரவாதிகள் சில சதி ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். இதை கேட்கிற எசேக்கியேல் செய்த காரியம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் முன்னெச்சரிக்கையாக ஒரு முதலாவது ஒரு செக்யூரிட்டியை போல இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஆனால் இந்த சிதேக்கியா அதை கேட்கவில்லை. இரண்டாவது அவர் செய்த காரியம் என்ன? ஆலோசனைகள் மட்டும் நின்று விடாமல் சிதேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், இத்தகைய நிலைகளில் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு எதிர்த்து போராட நம்மால் முடியாது. நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக போரிட்டோமானால் நாம் தீக்கிரையாக்கப்பட்டு விடுவோம், அழிக்கப்பட்டு விடுவோம். ஆகவே அந்த போர் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறார். எந்த அளவிலே ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேனாக, ஒரு காவலாளியாக நின்று இந்த மாற்றுவாக்க பணியிலே இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க வேண்டுமோ அத்தனை காரியங்களும் முயற்சி செய்து பாதுகாக்கிறார். ஆனால் அதையும் சிதேக்கியா கேட்கவில்லை. அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். கடைசியிலே இந்த சிதேக்கியா இந்த எசேக்கியேலுடைய வார்த்தையை கேட்காமல் 589வது ஆண்டிலே பெரிய போர் ஒன்று நடக்கிறது. யூதாவுக்கும் பாபிலோனுக்கும் இடையிலே எருசலேம் நகரமும் எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்படுகிறது. பாபிலோனியர் முழுமையாக கைதிகளாக்கப்பட்டு விடுகிறார்கள். இப்பொழுது தன்னுடைய வாட்ச்மேன் வேலையினாலே,
தன்னுடைய செக்யூரிட்டி வேலையினாலே பாதுகாக்க முடியாத இந்த மனுக்குலத்தை பாதுகாப்பதற்காக எசேக்கியேல் எடுத்துக்கொண்ட முழுமையான பயிற்சி தான் இந்த சென்டினல். தன் ஜீவனையும் கொடுத்து இந்த மக்களை காத்துக் கொள்வதற்காக எடுக்கிற ஒரு மகா பெரிய முயற்சி. வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். இந்த மக்களை பார்த்தவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறிவிடுங்கள். அவர் சொல்லுகிற அழகிய எடுத்துக்காட்டுடைய எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். நீங்கள் எல்லாம் எலும்புகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாய் சிந்தனை அறிவுகள் என்பது இல்லை. நீங்கள் எலும்பு துண்டுகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், கடவுளுடைய திட்டத்துக்கு நேராய் உங்களை மாற்றிக்கொள்வீர்களே. ஆனால் நாள் ஒன்று வரும், எலும்புகளாகிய நீங்கள் சேனைகளாக எழும்பி நிற்கிற நாள் வரும். தேவனுடைய ஆவியான உங்கள் மேல் ஊற்றப்படுகின்ற அந்த நாள் வரும். தேவனுடைய ஆவியான உங்கள் மேல் ஊற்றப்படுகின்ற வேளையிலே உயிரற்று போன இந்த யூதா, சாதாரண எலும்பு துண்டுகளாய் இருக்கிற இந்த யூதா மீண்டும் அது தேசமாய் மாறும், அது நாடாய் மாறும். 23 ஆண்டுகள் தன் வாழ்வுகளை தத்தமாய் இந்த மக்களுக்காய் தந்து தீர்க்க தரிசனம் உசைப்பது மாத்திரமல்ல, இந்த மக்களை ஆண்டவருடைய நெறிமுறையில் நடத்துவதற்கு, நல்லவர்களாய் மாற்றுவதற்கு, பரிசுத்தர்களாய் மாற்றுவதற்கு இந்த எசேக்கியேல் போராடி விடுகிறார். அன்றைக்கு இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, இறுதியிலே அவர்களுடைய மாற்றத்தையும் கொண்டு வந்து விடுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்மை அழைத்து குறிப்பிட்ட நோக்கத்தோடு தெரிந்தெடுத்து பொறுப்புகளை நம்மிடத்தில் தந்திருக்கிறார். ஆண்டவர் பொறுப்புகளை நம்மிடத்தில் தந்து ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வி, யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களிலே பேதுருவை பார்த்து கேட்டாரே, பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. உன்னுடைய அன்பு என்னிடத்தில் இருக்கிறதையானால், நான் ஒரு சமூகத்திற்காய் வாழ்ந்து ஒரு சமூகத்திற்காய் மரித்திருக்கிறேனே, நான் ஒரு சமூகத்திற்காய் என்னை இழந்திருக்கிறேனே, அந்த சமூகத்தை காப்பதிலே உன் கடமை இருக்குமா? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமுழுக்கின் வழியாக, திடப்படுத்தல் வழியாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கிறிஸ்தவ சமூகமாகிய நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற காரியம், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பொருள் என்ன? யாருக்காக மரித்திருக்கிறேனோ, யாருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேனோ, இன்னும் காது கேட்காத விதமாக, இன்னும் புரிந்து கொள்ளாதவர்களாய், வாய் கட்டப்பட்டவர்களாய், நிமிந்து பார்க்கிற அறிவில்லாதவர்களாய், இன்னும் ஒருவேளை பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காக நீ திறப்பின் வாசல் நிற்பாயா? நான் உன்னை காவலாளியாக நியமித்தேன். I have not made you as a watchman. I have not made you as a security, but I have made you as a sentinel. இந்த மக்களுக்காக நான் என்னையும் இழந்தது போல உன்னையும் இழந்து வாழுகின்ற ஒரு சென்டினலாக வாழ்வாயா என்கிற கேள்வி கேட்கிறார். கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்காக நான் கல்வாரி இரத்தத்தை சிந்தின பின்பும் நீ என்னை நேசிக்கிறாயானால் உலகத்திலே அன்பு கூர்ந்து வாழ்வாயாக. இந்த கொரோனா வைரஸ் தாக்க காலத்திலே, இந்த மாற்றுருவாக்க பணியிலே எத்தனையோ மருத்துவர்கள் காவலாளிகளாக தங்கள் ஜீவனை இழந்து விட்டார்கள். இந்த கொரோனா பாதிப்பு காலத்திலே எத்தனையோ காவல்துறையினர் காவலாளிகளாக தங்கள் ஜீவனை இழந்திருக்கிறார்கள். இவர்கள் காவலாளிகளாய் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், அவருடைய ஆடுகளை நம்மைப்பது, அவருடைய பணிவிடைகளில் நிறைவேற்றுவது. கண்களை மூடிக்கொள்வோம். மற்றொரு வாக்கு பணியிலே எசேக்கியேலை பயனுள்ள பாத்திரமாய் பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்பதற்காக அல்ல, ஏதோ என்னுடைய சுய காரியங்களை கவனித்தேன் என்பதற்காக அல்ல, என்னுடைய சுய காரியங்களை வருமானத்தை தேடிக்கொண்டேன் என்பதாக அல்ல, நான் இந்த மக்களுக்கு செய்வது என்ன என்பதை சிந்திக்க ஆண்டவர் கேட்கிறார். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயோ? ஒன்று சொல்றோம், ஆண்டவரே உம்மை நேசிக்கின்றேன், நான் உம்மை நேசிக்கிறதுனாலே காணாத உம்மிடத்தில் அன்பு கூறுவேனே ஆகில் கண்ட சகோதரத்தை அன்பு கூறுவது மிக தேவையே. நான் உம்மை நேசிக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன்,
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மலிருப்பேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மலிருப்பேனோ. சுவாமி, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதன் அடையாளமாய் சமூகத்தை நேசிக்கும், தேவையோடு இருக்கிற மக்களை நேசிக்கும், நாங்கள் பெற்றுக்கொண்ட மாற்று வாக்கத்தை சமூகத்தில் பறைசாற்றும் எங்களை கருணைகளை பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசு வழியாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கையிடும் முகமாக இருக்கின்ற இடத்திலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை இணைந்து நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியாத்து பித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து வந்து எழுந்திருந்தார். பரமத்துக்கேறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனுடைய பல்வாசலை விட்டிருக்கிறார். அவளுக்கு இந்த உள்ளோரையும் மரித்தோரையும் நயந்திக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கிற பரிசபையும் பரிசுவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். இத்தொழுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் இருக்கின்ற இடத்திலே கீதம் 370 பாடுவோம். கீதம் 370. என்னை ஜீவபலியாக ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கீதம் 370. என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தமல்லாது இப்போது என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பேய் அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்த கீரயத்தால் என்னை மீட்ட, சொந்த இரத்த கீரயத்தால் என்னை மீட்ட எந்தையே உந்தனுக்கீதோ படைக்கிறேன். என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள, பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கிறேன், கருணை செய்தேவா. என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீலியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தந்தையே, திருமுழுக்கினாலும் பரிசுத்த நற்கருணையினாலும் உம்முடைய திருப்பணிக்கென்று எங்களை அபிஷேகம் செய்து அழைத்திருக்கிற நம்முடைய தயவு நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எசேக்கியேலை போல தன்னை அர்ப்பணம் செய்து
மற்றவர்களுக்காக எங்களை தத்தம் செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம் சாமி. செய்தியை கேட்ட நாங்கள் இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையிலே செயல்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். வரப்போகின்ற ஒரு வார காலம் முழுவதும் இந்த செய்தியின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இறைமைந்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரன் ஆவிக்கே ஸ்தோத்திரமுண்டாகவே. தந்தையாகிய கடவுள், மைந்தனாகிய கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுளின் அன்பும் அருளும் இனிய கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை